نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبي الله أوصيكم وإياي أولا بتقوى الله. மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆக தீர்மானித்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 12 மாதங்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருந்தாலும் தீர்மானித்திருந்தாலும் அதிலே சில மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். உதாரணமாக ஹதீஸிலே பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கக்கூடிய மாதங்கள் துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் என்று 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். சிறப்பிற்குரிய மாதங்களாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். கூடுதலாக ஒரு மாதம் நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ரமலானுடைய மாதம். இப்படி கண்ணியப்படுத்தி இருந்தாலும் கூட அப்படி கண்ணியமான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்புப்படுத்திய ஒரு மாதத்திலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லோரும் இருக்கின்றோம். இதற்கு நாம் ஆரம்பமாக அல்லாஹ்விற்கு கூடுதலாக நன்றி செலுத்தவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு ஷுக்ர் செய்யவும் கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் துல்கஅதாவினுடைய மாதம். வரக்கூடிய மாதம் இன்னும் ஒரு சில நாட்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் நெருங்கி இருக்கக்கூடிய மாதம் துல்ஹஜ்ஜினுடைய மாதம். துல்ஹஜ் மாதம் எப்படிப்பட்ட மாதம் அன்பார்ந்தவர்களே, அதை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், நமக்கு ரமலானுடைய மாதத்தை பற்றி தெரியும், ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்புகளை நமக்கு தெரியும். அதே போன்று எப்படி ரமலானுடைய மாதங்கள் இரவு பொழுதில் மிகவும் சிறப்பிற்குரியதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றானோ, லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவு உள்ளது. அந்த இரவு எப்படிப்பட்டது? கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இதே போன்றான வார்த்தைகளை, இதே போன்றான வாக்கிய அமைப்புகளை திருமறை குர்ஆனிலும், அதாவது திருமறை குர்ஆனில் மறைமுகமாகவும் ஹதீஸ்களில் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாகவும் சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். நமக்கு தெரிந்த சூரத்துல் ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த 10 இரவுகள் என்பதற்கு பெரும்பாலான தஃசீர் அறிஞர்கள், அதாவது முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, அதாவது இது துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதிலே மிகவும் சிறப்பான ஒரு மனிதராகிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விரிவுரை சொல்லும் பொழுது, துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்லி காண்பிக்கின்றான். வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லக்கூடிய சில நாட்களை கொண்ட ஒரு மாதம். எப்படிப்பட்ட சிறப்பு அன்பார்ந்தவர்களே! அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறப்பை ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். எப்படி எல்லாம் வருகின்றது, அந்த வர்ணனையினுடைய வாக்கியங்கள் என்ன? மா மின் அமலின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ், அதாவது மிகவும் நல்ல அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பத்திற்குரிய நாட்கள் அல் ஐயாம், இந்த நாட்கள், மின் ஹாதிஹில் ஐயாம், இந்த நாட்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். யானி, அதாவது
அல் ஐயாமுல் அஷர் துல்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள். பாருங்க, அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பத்திற்குரிய அமல்கள் என்பதாக ஒரு ஹதீஸிலே வருகிறது. இன்னொரு ஹதீஸிலே எப்படி வருகின்றது? மா மின் அமலின் அஸ்கா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிகவும், அதாவது தூய்மையான அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு மாதம், ஒரு சில நாட்கள் என்பதாக நம்ம ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். கைருன், எப்படி அதற்கு கைர் என்பதாக சொல்லப்பட்டது, லைலத்துல் கத்ரி கைருன், அதே போன்றான கைர், அதாவது சிறப்பான நாட்களை கொண்ட மாதம் என்பதாக ஹதீஸ்களில் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இந்த நாட்கள், அதாவது துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 நாட்கள் அமல்கள் செய்வதற்கு, நற்கர்மங்கள் செய்வதற்கு மிகவும் ஏற்றமான சிறப்பிற்குரிய நாட்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நேரத்தில் நபி தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை மிகவும் சிறப்பிற்குரிய நாட்கள், அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பத்திற்குரிய நாட்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாட்கள் சொல்றீங்களே, யா ரசூலல்லாஹ், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவுமா? ஏனென்றால் நபி தோழர்களுக்கு தெரியும், ஜிஹாதை போன்றான ஒரு அமல் எந்த ஒரு அமலும் ஈடுபடுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஜிஹாத் மிகவும் உன்னதமான அமல். அல்லாஹ்வுடைய தூதரை வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று போராடக்கூடிய அந்த போராட்டத்தை விடவுமா, போர்க்களங்களிலே போரிடுவதை விடவுமா இது சிறப்பான நாட்கள், இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் மிகவும் சிறப்பானது என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கால் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஆம் ஜிஹாதை விடவும் தான் என்பதாக சொல்லி காண்பித்து விட்டு ஒரு நிபந்தனை இருக்கின்றார்கள், இல்லா ரஜுலுன் ஹரஜ பினஃப்ஸிஹி வ மாலிஹி, ஒரு மனிதர் தன்னுடைய பொருளாதாரத்தோடும் தன்னுடைய உடைமைகளோடும் தான் முழுமையாக முன்வந்து வெளியிறங்கின்றார்கள். வெளியிறங்கி ஃபலம் யர்ஜி மின் தாலிக பிஷைஇன், அவர் கொண்டு சென்ற அந்த பொருளாதாரத்தோடும் அவர் கொண்டு தானாக எப்படி சென்றாரோ, அதாவது தன்னுடைய உயிரோடும் தன்னுடைய உடைமைகளோடும் சென்றாரே, திரும்பி வராத மனிதர் அளவிற்கு அது சிறப்பிற்குரிய நாட்கள். ஒருவர் மட்டும் விதிவிலக்கு. யாரு? அவர் போரிடுவதற்காக சென்றார், அவர் பொருளாதாரத்தோடு வரவில்லை, தன்னுடைய உயிரோடு வரவில்லை, அவர் அங்கு கொல்லப்பட்டு விட்டார். அவரை தவிர மற்ற இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் எப்படி ஜிஹாதிற்கு ஒரு மனிதர் செல்வாரோ, எப்படி போர்க்களங்களுக்கு சென்று போராடிவிட்டு திரும்பி வருவாரோ, அப்படிப்பட்ட மனிதரை விட சிறப்பிற்குரிய அமல்கள் செய்யக்கூடிய நாட்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். உலமாக்கள், அதாவது அறிஞர்கள், இந்த ஹதீஸை வைத்தும் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய சிறப்புகளை வைத்தும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, மக்கள் எப்படித்தான் இந்த நாட்களில் பொதுபோக்காக இருக்கின்றார்களோ, ரமலானுடைய மாதத்தில் காட்டக்கூடிய ஆர்வம் போன்று ஈடுபாடு கொடுக்கக்கூடிய, மிகவும் அமல்கள் விஷயத்திலே கூடுதலாக போட்டி போடக்கூடிய, முன்வரக்கூடிய நாட்கள் தான் இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய நாட்கள். ஆனால் ரமலானிலே இருக்கக்கூடிய ஆர்வம் இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தில் இல்லாமல் போவதை நாம் பார்க்கின்றோம். இதை உலமாக்கள் பெருங்கொண்டானவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்துல மக்கள் அந்த அளவிற்கு பொதுவாக இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காண்பிக்கும் பொழுது அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஷஹ்ரானி, 2 மாதங்கள், லா யன்குசான், அதிலே நன்மைகள் எந்த குறையும் ஏற்படுத்தப்படாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 2 மாதங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஷஹ்ரானி லா யன்குசான், அதிலே எந்த குறையுமே ஏற்படுத்தப்படாது. ஷஹ்ரன் ஈதன், அது ஈதுடைய மாதங்கள். என்ன மாதங்கள்? முதலாவதாக சொன்னார்கள் ரமலான், ரமலானுடைய மாதம். அதாவது ரமலானுடைய மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய அந்த நோன்பும் அந்த தொழுகைகளும் அந்த மற்ற இபாதத்திலும் எப்படி அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்ந்த அந்தஸ்திலும் மிகப்பெரிய நன்மைகளுக்கு உரியதாகவும் கருதப்படுகின்றதோ அந்த மாதம். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் துல்ஹிஜ்ஜா, இன்னும் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய சிறப்புகள். கொஞ்சம் பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பிற்குரிய மாதங்கள் என்பதாக சில ஹதீஸ்களில் 4 மாதங்கள், துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப்,
ஆனால் இந்த ஹதீஸில் ரமலான் துல்ஹிஜ்ஜா என்பதாக வருகின்றது. அதாவது ரமலானிற்கு ஈக்குவலான, ரமலானிற்கு அதாவது மிகவும் ஒற்றி போகக்கூடிய அளவிற்கு நன்மைகளில் மிகவும் சிறப்பிற்குரிய மாதம், நன்மை செய்வதில் மிகவும் அதிகமாக ஈடுபாடு காட்டக்கூடிய மாதம் இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் என்று சொன்னால் அதில் குறைகள் இருக்காது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிப்பதை போன்று எந்த குறையும் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட மாட்டாது. அப்படி நாம் ஆர்வம் காட்டக்கூடிய மாதம். ஆகையினால் இந்த மாதத்தில் நாம் அதிகமாக, அதாவது வரக்கூடிய அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நாம் அதிகமாக ஈடுபாடு காட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்படி ரமலானுடைய மாதங்களில் நாம் அந்த 30 நாட்களில் நோன்பு நோக்கியிருக்கின்றோமோ, இரவு தொழுகைகளில் ஈடுபடுகின்றோமோ, அதிகமாக தான தர்மங்கள் வழங்குகின்றோமோ, அதே போன்றான இபாதத்துகள் விஷயத்தில் ஆர்வம் காட்டுவதற்கு முன்வர வேண்டிய மாதம். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு சிறப்பாக இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய சில நாட்களுக்கான சிறப்புகளை சொல்லி காண்பிக்கும் பொழுது, மா மின் யௌமின் அக்ஸரு மின் அன் யஅதிக அல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்ற நாட்களை காட்டிலும் தன்னுடைய அடியார்களில் இருந்து, நரகத்தில் இருந்து அல்லாஹ் அதிகமாக விடுதலை செய்யக்கூடிய நாட்கள் மின் யௌம் அரஃபா, அரஃபாவுடைய நாள். அன்பார்ந்தவர்களே, அந்த அரஃபாவுடைய நாள் இந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய 9வது நாள். பாருங்க, அதாவது மற்ற நாட்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதை காட்டிலும் இந்த துல்ஹிஜ்ஜாவில் இருக்கக்கூடிய அந்த 9வது நாளில், அரஃபாவுடைய நாளில் தான் மிக அதிகமான மக்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகின்றார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்து விட்டு, பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகள் இடத்திலே தன்னுடைய அடியார்களை பற்றி, அதாவது சிறப்பாக பேசுகின்றான். அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த என்னுடைய அடியார்கள், பாருங்க என்னுடைய அடியார்கள் எப்படிப்பட்ட அமல்கள் செய்கின்றார்கள், தன்னுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றான் மலக்குமார்களிடத்தில். ஃபயகூல், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான், மா அராதஹா உலா, அதாவது அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் கூடி இருக்கக்கூடிய லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக் என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை, தௌஹீதை மொழிந்தவர்களாக, அல்லாஹ்வின் பக்கம் ஒட்டுமொத்தமாக சார்ந்தவர்களாக, உடையிலே சமமானவர்களாக நிற்கக்கூடிய அந்த சமுதாயத்தை பார்த்து மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், மா அராதஹா உலா, இவர்கள் என்ன எதிர்பார்த்து என்னிடத்தில் இப்படி நிற்கின்றார்கள் என்பதாக சொல்லி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றான் அந்த சமுதாயத்தை என்பதாக. அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய நாட்கள் தான் அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும். அதிலே மிகவும் சிறப்பான ஒரு நாளாகிய யௌம் அரஃபா, அரஃபா என்று சொல்லக்கூடிய நாள். இப்படிப்பட்ட பல சிறப்புகள் வாய்ந்த நாள் தான் அதாவது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். எந்த அளவிற்கு என்றால், உலமாக்கள் இடத்திலே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் சிறப்பிற்குரியதா அல்லது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் சிறப்பிற்குரியதா? கேள்வி வருமா இல்லையா? அங்கேயும் 10 இங்கேயும் 10 சிறப்பிற்குரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எது மிகவும் சிறப்பிற்குரியது என்று சொல்லும் பொழுது உலமாக்கள் அதிகமான நபர்கள் சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, உதாரணமா அதற்கு தற்காலத்தில் வாழ்ந்து மறைத்த இப்னு உஸைமீன் போன்ற அறிஞர்கள் சொன்ன விளக்கம் என்ன அப்படின்னா, ரமலானுடைய மாதம் இறுதி 10 இரவுகளில் மிகவும் சிறப்பிற்குரியது. ஆனால் துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய பகல்களும் இரவும் மிகவும் சிறப்பிற்குரியது. துல்ஹிஜ்ஜா மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரவும் சொல்லப்படல, பகலும் சொல்லப்படல, துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய நாட்கள் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது. இருந்தாலும் ரமலானுடைய இறுதி 10 இரவை நெருங்க முடியாத அளவு இது மிகவும் சிறப்பிற்குரியது என்பதாக உலமாக்கள் விளக்கம் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவில் கண்பார்ந்தவர்கள் மிகவும் மிகவும் நாம் ஈடுபாடு கொடுக்கக்கூடிய, நாம் மிகவும் நன்மையான விஷயங்களில் ஆர்வம் காட்டக்கூடிய நாட்கள் தான் வரக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய நாட்கள். ஆகையினால் அந்த நாட்களை நாம் தவற விட்டுக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதனை பொதுப்படையாக சொன்னார்கள், அல் அமலு ஸாலிஹ், எந்த அமலையும் குறிப்பிடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அல் அமலு ஸாலிஹ், சாலிஹான அமல்கள். அது மட்டுமல்லாமல் அறிஞர் பெருமக்கள் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய இந்த 10 நாட்களை இன்னும் சிறப்புப்படுத்தும் முகமாக சொல்வார்கள்,
மற்ற மாதங்களில் மற்ற நாட்களில் அமல்கள் செய்வதை விட இந்த நாட்கள் இன்னும் சிறப்பானது என்று தெரியுமா? எல்லா அமல்களும் பரிபூர்ணமாக கூடிய அளவிற்கு அமல்கள் செய்யக்கூடிய மாதம் தான் துல்ஹிஜ்ஜா மாதம். ஏன்னா மற்ற மாதங்களில் நம்ம என்ன அமல்கள் செய்தாலும் ஹஜ்ஜுடைய கிரியை அங்கு நிறைவேற்ற முடியாது. மற்ற மாதங்கள் நிறைவேற்ற முடியுமா? ரமலான்ல ஹஜ் செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் நாம் எப்படி தொழுகின்றோமோ, நோன்பு நோக்கின்றோமோ, ஜக்காத்து கொடுக்கின்றோமோ, ஜக்காத்தும் கொடுக்கலாம். அதே மாதிரி சதக்கா செய்கின்றோமோ, இரவு வணக்கங்களில் ஈடுபடுகின்றோமோ, உணவை பேணி நடக்கின்றோமோ, அத்தோடு சேர்த்து பரிபூர்ணமாக கூடிய அந்த ஹஜ்ஜையும் நாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஹஜ்ஜும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் துல்ஹிஜ்ஜா மாதம் என்பதாக சொல்லி காண்பித்து நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களிலும் சரி, அல்லது அதுல நம்ம எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு நோன்பாக இருக்கலாம், இரவு வணக்கங்களாக இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் நாம் முதன்மையாக முன்வரக்கூடியது ஃபர்லான தொழுகைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பதாக ஹதீஸிலே வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பத்திற்குரிய, அல்லாஹ்வின் பக்கம் மிகவும் விருப்பத்திற்குரிய அமல்கள் என்ன அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிப்பதாக ஹதீஸுல் குத்ஸியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. வமா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன், ஏதாவது ஒன்றின் மூலமாக தன்னுடைய அடியான் என் பக்கம் நெருங்க வேண்டும் என்று நினைத்தால், அல்லாஹ்வின் பக்கம் நம்ம நெருங்கணும், அல்லாஹ்வை நம்ம அதாவது அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக சார்ந்து விட வேண்டும் என்பதாக ஒரு அடியான் நினைத்தால், அஹப்பு இலைஹி, என் பக்கம் மிகவும் விருப்பத்திற்குரியது என்ன தெரியுமா என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். மிம்மா இஸ்தரத்து அலைஹி, அவனுக்கு நான் என்ன ஃபர்லாக்கினேனோ, என்ன கடமையானதாக ஆக்கினேனோ, அதன் மூலியமாகத்தான் அவன் என் பக்கம் மிகவும் நெருங்க முடியும் என்பதாக முதன்மையான விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அப்ப நம்ம இதுல முதன்மையாக முடிவெடுக்கக்கூடிய, ஆர்வம் காட்டக்கூடிய, முன்வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்லான விஷயங்கள். அதாவது 5 வேளை தொழுகைகளை அதாவது அப்பப்போ விட்டு தொழக்கூடிய மக்களாக இருந்தால் அவர்கள் இந்த நாட்களில் இருந்து இன்ஷா அல்லாஹ் தொழுகையை விடமாட்டேன் என்கின்ற முடிவில் இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்திலிருந்து அந்த தொழுகையை இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழுகையை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா இடையில விடுறதுன்னு அர்த்தம் இல்ல. தொழுகையை விடுவது குஃப்ர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். நம்ம என்ன சொல்றோம்? ஃபர்லான அந்த தொழுகைகளில் மும்முரம் காட்ட வேண்டும், ஜமாத்துக்கு வர வேண்டும், கூடுதலாக ஈடுபடணும் அப்படின்னா அதாவது சுன்னத்தான தொழுகைகள்ல ஈடுபடணும். இரண்டாவது ஜக்காத். யாரேனும் ஜக்காத் கொடுப்பதற்கு அந்த நிசாப அடைஞ்சு கொடுக்கக்கூடிய சூழல்ல இருந்தார் அப்படின்னா, அவருக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் கொடுப்பதற்கு அப்படின்னா இந்த துல்ஹிஜ்ஜாவில் கொடுப்பது மிகவும் சிறப்புக்குரியது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அமல்கள் செய்வதற்கே சிறப்பிற்குரிய நாட்கள் என்பதாக, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய நாட்கள் என்பதாக சொல்லி காண்பிப்பதால் இந்த நாட்கள் நம்முடைய ஜக்காத்துகளையும் கொடுப்பதற்கு மிகவும் சிறப்பிற்குரிய நாட்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் அதிகமாக தக்பீராத்துகளையும், அல்லாஹ்வை புகழ்வதையும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அதாவது ஹம்து செய்வதையும், புகழ்வதையும், தக்பீர் சொல்வதையும் அல்லாஹ்வுடைய தூதர் கழித்துள்ளார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அதை நபித்தோழர்கள் எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தினார்கள் என்று சொன்னால், இப்னு உமர் இன்னும் அபூ ஹுரைரா போன்ற நபித்தோழர்கள் கடை வீதிகளுக்கு சென்றால், இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய இந்த 10 நாட்கள்ல கடை வீதிகளுக்கு போனாங்க அப்படின்னா அவர்கள் அதிகமாக அதாவது தக்பீர் தஹ்மீதுகள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று சொல்லக்கூடிய தக்பீர்கள். இன்னும் வேறு விதமாக நாம பார்க்கக்கூடிய தக்பீராத்துகளை அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை கேட்டு மக்களும் அதை மொழியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது ஞாபகப்படுத்துறது. நம்ம வீடுகள்ல இருக்கோம், துல்ஹிஜ்ஜா மாதத்துல இருக்கோம், நாம சொல்வது நாம வெளிப்படையாக சொல்லி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சொன்னால் மிகப்பெரிய கூலி, நம்முடைய மனைவி சொன்னால் கூலி, நம்முடைய பெற்றோர்கள் சொன்னால் கூலி. ஆனால் இது ஒரு நினைவூட்டலாக நாம செய்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கமாகவும் நபித்தோழருடைய வழக்கமாகவும் இருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த நாட்களில் மிகவும் அதாவது பிரத்யேகமாக உள்ள அமல் தான் அரஃபாவுடைய நாளில், அதாவது ஹாஜிகளை தவிர்த்து மற்ற மக்கள் துல்ஹிஜ்ஜா 9 நோக்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய நோன்பு.
இந்த நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகவும் ஒரு வலியுறுத்தி காண்பித்த ஒரு நோன்பு. அதாவது எந்த அளவிற்கு சிறப்புக்குரிய நோன்பு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே அரஃபாவுடைய நோன்பை பற்றி கேட்கும் பொழுது யுகஃபிரு ஸனத்தல் மாதியதி வல் பாக்கியாத், அதாவது சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவமும் இருக்கக்கூடிய மீதமுள்ள ஒரு வருடத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்படும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, போன வருஷத்தினுடைய அதாவது பாவம் நம்ம இப்போ துல்ஹிஜ்ஜாவில இருந்து போன துல்ஹிஜ்ஜா வரைக்குமான பாவங்கள் மன்னிக்கப்படும். இதற்கு பின்னால் பாக்கியாக எவ்வளவு நாட்கள் நாம் இருப்போமோ, ஒரு வருடம் இருந்தால் அந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்புக்குரிய நாட்கள். பாருங்க, ஒரே ஒரு நோன்பு, ஆனால் மன்னிக்கப்படக்கூடிய பாவங்களுடைய எண்ணிக்கை 2 வருடங்கள். விடலாமா? விடக்கூடாது அன்பார்ந்தவர்களே. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நாட்கள். இதுல உலமாக்கள் இடத்துல கேள்வி கேட்கப்படுகின்றது, துல்ஹிஜ்ஜா அதாவது மற்ற அந்த 8 நாட்களிலும் அந்த 9ஓடு சேர்த்து மற்ற 9 நாட்களிலும் நோன்பு நோக்கலாமா என்று கேட்கும் பொழுது பொதுவான அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்படி? அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹின், அதுல நீங்கள் அமலு ஸாலிஹ் செய்வதற்கான நாட்கள், அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரிய நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். அதுல எந்த அமல்கள் வேண்டுமானாலும் செய்யலாம். நோன்பு என்பதாக இதிலே தான் பிடிக்க வேண்டும் என்பதாக சொல்லி காண்பிக்கவில்லை. ஆகையினால் அந்த 9 நாட்களிலும் நாம் நோன்பு நோக்கிக் கொள்ளலாம். 10வது நாள் என்ன? ஈதுடைய நாள். அப்ப அந்த நாள்ல நோன்பு நோக்க கூடாது. இப்படிப்பட்ட வழிமுறைகளை அதாவது உலமாக்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்கள் மிகவும் 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 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே விருப்பத்திற்குரிய நாட்கள், அமல்கள் செய்வதிலே மிகவும் ஈடுபாடான நாட்கள். வரக்கூடிய நாட்களை மறந்து விடாமல் நல்ல முறையில் நாம் கணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனவர்களை மாற்றி அருள்வாராக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்ஆவுடைய முதல் உரையிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக இஸ்லாம் நமக்கு காண்பித்து தரக்கூடிய சில வழிமுறைகளையும் அதனுடைய சிறப்புகளையும் நாம் தெரிந்து கொண்டோம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் குறிப்பாக நாம் செய்யக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு இபாதத்து தான் உதுஹியா, அதாவது அறுத்து பலியிடக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமல். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கும் பொழுது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்களுடைய இறைவனை நீங்கள் தொழுவீராக, வன்ஹர் அவனுக்கு நீங்கள் அறுத்து பலியிடுவீராக. அல்லாஹ் தொழுகையோடு நஹர் அறுத்து பலியிடக்கூடிய அந்த உதுஹியாவையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லி காண்பிக்கின்றான். பாருங்க, தொழுகையோடு சேர்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நெருக்கமான ஒரு இபாதத் உதுஹியா என்று சொல்லக்கூடிய இபாதத். இதற்கு விரிவுரை சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபஸல்லி லிரப்பிக், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், அதாவது உங்களுடைய ரப்பை நீங்கள் தொழுங்கள், அதாவது ஈதுடைய தொழுகை. பிறகு வன்ஹர் அவனுக்கு அறுத்து பலியிடுங்கள். தொழுது முடித்ததற்கு பின்னால் அந்த சந்தோஷமான நிகழ்விற்கு அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய பிரதானமான அமல் வன்ஹர் அறுத்து பலியிடுதல் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஆக அன்பார்ந்தவர்களே, இதுல உலமாக்கள் ஜும்ஹூராக சொல்லக்கூடிய விஷயம், தனக்கு முடிந்து தன்னால் முடியுமாக இருந்து அந்த பொருளாதாரத்திற்கும் தன்னால் கொடுப்பதற்கும் எதை கொடுக்க முடியும் என்று சக்தி உடையவராக இருந்தால் அவர் அதை நிறைவேற்றுவது அவருக்கு சுன்னா, அது அவருக்கு நிறைவேற்றுவது சுன்னா. நஹர் என்பது உண்மையிலேயே மிகவும் அல்லாஹ்விற்கு விருப்பத்திற்குரிய அமல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி சொல்லி காண்பிக்கும் பொழுது, மன் தபஹ பஅத ஸலாத்தி ஃபகத் தம்ம அதாவது நுஸ்கிஹி, யார் அதாவது தொழுகைக்கு பின்னால் ஈதுடைய தொழுகைக்கு பின்னால் அறுத்து பலியிடுகின்றாரோ ஃபகத் தம்ம நுஸ்கிஹி, அவர் தன்னுடைய அந்த அறுத்து பலியிடுதலை பரிபூர்ணப்படுத்தி விட்டார். பரிபூர்ணமான நுசுக்குடைய அதாவது அறுத்து பலியிடக்கூடிய கூலி அவருக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்து விட்டு வஅஸாப சுன்னத்துல் முஸ்லிமீன், அவர் முஸ்லிம்களுடைய சுன்னாவில் உள்ளவராக ஆகிவிட்டார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அப்போ உதுஹியா என்பது இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தில் நாம் செய்யக்கூடிய மிக பிரதானமான ஒரு அமல். ஆனால்
இந்த அமலில் நிறைய மக்கள், நம்முடைய சகோதரர்கள் செய்யக்கூடிய ஒரு பிழை என்ன அப்படின்னா, தனக்கு சக்தி இருந்தும் தன்னால் கொடுப்பதற்கு அந்த வாய்ப்புகள் இருந்தும் அதை தடுத்துக் கொள்வதை, அந்த சுண்ணாவை புறக்கணிப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இது மிகப்பெரிய அமலாக செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் எக்கச்சக்கமான ஒட்டகங்களை ஒரே சந்தர்ப்பத்தில் அறுத்தார்கள் என்பதாக நம்ம ஹதீஸ்களில் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு உருஹியா என்பது மிகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு விருப்பத்திற்குரியது, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவிற்கு நெருக்கத்திற்குரியது. சில மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னால் ஒரு மாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருந்தாலும் அதான் ஷேர் இருக்கு, ஒரு மாட்டுக்கு தான் 7 பேர் சேரலாமே, 7ல 1 கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேரிங் செய்வதை நம்ம பார்க்கணும். ஆனால் அவருக்கு முழுமையாக கொடுக்க முடியாவிட்டால் ஒரு ஷேர் பண்றது தப்பில்லை. ஆனால் முழுமையாக கொடுக்க முடிந்தவராக இருந்தால், அவர் அவ்வளவு செலவு பண்ணக்கூடியவர், அவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தால், அவர் அதை கொடுக்காமல் தடுத்துக் கொள்வது, அதாவது பாவம் இல்லை இருந்தாலும் அந்த நேரத்தில் நாம் விடுபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமல் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு ஆடு கொடுக்க முடியுமோ, யாருக்கு மாடு கொடுக்க முடியுமோ, யாருக்கு ஒட்டகமே கொடுக்க முடியுமோ, அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றால்தான் கூலியே தவிர, நான் எவ்வளவு பெரிய மாடு கொடுக்கின்றேன் என்பதிலோ, நான் எவ்வளவு பெரிய ஆடு கொடுக்கின்றேன் என்பதிலோ எந்த விதமான கூலியும் அல்ல. அன்பார்ந்தவர்களே, கொடுக்கக்கூடிய அந்த இறைச்சி எத்தனை பேருக்கு போகுதோ அதுல கூலி இருக்கும். ஆனால் நான் தான் கொடுத்ததிலேயே பெரிய மாடு கொடுத்தேன், நான் கொடுத்த மாடை பாத்தீங்களா, நான் கொடுத்த ஆடை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இதுல முகஸ்துதி தேடக்கூடியவர்களாக இருந்தால், உண்மையிலேயே முகஸ்துதியான அமலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி காண்பித்தார்கள்? அது ஒரு சிறிய வகையான ஷிர்க், அதாவது சிறிய வகையான இணை வைப்பு, அமல்களை எதுவுமே இல்லாமல் அழித்து விடக்கூடிய ஒரு விஷயம்தான் முகஸ்துதி என்பது. ஆக இந்த விஷயத்தில் இருந்தும் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இன்னும் கூடுதலாக, அதாவது அந்த அறுக்கக்கூடிய அந்த பிராணிகள் முன்கூட்டியே வாங்கப்பட்டு அதை நாம் வளர்க்கக்கூடிய ஒரு முறை ஏற்படுத்தணும். நாம் அதற்கு தண்ணி கொடுக்கிறது, நாம் அதற்கு உணவு கொடுக்கிறது, அதற்கு புற்கள் போடுவது, அதை நாம் அப்படியே செஞ்சு வந்தோம் அப்படின்னா உண்மையிலேயே அது அறுக்கப்படும் பொழுது நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும். எதனால அப்படின்னா, அந்த வருத்தத்தின் மூலியமாக நாம் உணரப்பட வேண்டிய பிரதானமான அம்சம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அறுத்து பலியிடக்கூடிய நிகழ்வு. எப்படிப்பட்ட அறுத்து பலியிடுதல்? தன்னுடைய மகனையே அறுப்பதற்கு அல்லாஹ் கனவிலே கட்டளையிட்டிருந்த பொழுதிலும் கூட தயக்கமின்றி, வருத்தமின்றி, அதாவது வருத்தம் உள்ள இருந்த பொழுதிலும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளை என்கின்ற ஒரே காரணத்திற்காக மகனை அறுப்பதற்கு துணிந்தார்கள் என்று சொன்னால், செல்வம் இருந்தும் வசதி இருந்தும் வாய்ப்பு இருந்தும் இந்த அறுத்து பலியிடுதலை நாம் புறக்கணித்தால், செய்யாமல் இருந்தால் உண்மையிலேயே மிக மிக முக்கியமான ஒரு அமலை நாம் விட்டு விடுகின்றோம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் யாரெல்லாம் இதற்கு முன்வருகின்றீர்களோ அவர்கள் அதற்கான கூடுதலான தொகைகளை இன்ஷா அல்லாஹ் கொடுத்து, அதாவது பள்ளியின் சார்பாக அதற்காக நிர்ணயம் செய்திருப்பார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்த விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். இதுல இன்னொரு பிரதானமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, பங்கு கொடுத்துருவாங்க. ஒரு மாட்டுக்காகவோ அல்லது இந்த ஒட்டகங்கள் விஷயத்துல பங்கு கொடுத்துருவாங்க. கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் அவருக்கு இறைச்சி வர்றதுல மட்டும்தான் கவனமா இருப்பார். எவ்வளவு ஆச்சுது, மாடு எவ்வளவுக்கு பிடிக்கப்பட்டது, அதற்கான செலவுகள் என்ன, அதுல கூடுதலாக செலவுகள் ஆனதா, அதுல மிச்சம் மீதி மிந்தியதா, இன்னும் அறுக்கப்பட்ட நேரத்துல நம்ம இருந்தோமா என்கின்ற எந்த விதமான ஒரு கருத்தும் இல்லாமல் அந்த தபஹுடைய விஷயத்தில் பொதுவோக்காக இருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, உண்மையிலேயே இந்த பிரதானமான அமலுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னின்றார்கள். அறுப்பதில் முன்னின்றார்கள். அப்படி நாம் முன்னிற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதாவது 10ஆம் நாளிலிருந்து 13ஆம் நாள் வரை, அதாவது தபஹுடைய நாள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 4 நாட்களிலும், பெருநாளுடைய நாளிலும் சரி, அதற்கு பின்னால் உள்ள அந்த 3 நாட்களிலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த வழிகாட்டலை செய்துள்ளார்கள். இது யாருடைய வழிமுறை என்றால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் இருந்த நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை. அல்லாஹ்வுடைய தூதர் அதை பற்றி சொல்லி காண்பிக்கும் பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட முன்மாதிரி மிக்கவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், சுன்னத அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிமுடைய சுன்னா, என்னுடைய சுன்னா மாத்திரமல்ல, உங்களுடைய தந்தை இப்ராஹிம்
அவருடைய சுண்ணாவாகவும் இது இருந்தது, அறுத்து பலியிடுதல். ஆகையினால் அந்த விஷயத்திலும் நாம் முழுமையாக கவனம் எடுத்து நம்முடைய அறுத்து பலியிடுதலை வரக்கூடிய அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய அந்த 10 நாட்களையும் சிறப்பாக அமல்கள் செய்து அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்திற்குரிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆகக்கூடிய வாய்ப்பை மனிதர்களுக்கும் தந்தர் புரிவாராக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا وأجر والدنا من النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر. الله يعلم ما تسمعون.